அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். இறைவனுடைய வாகனங்கள் எல்லாம் தனிச்சிறப்பு பெற்று விளங்குவது நம்முடைய சமயத்தில் ஒரு தனித்துவம். இறைவனை நம்மை போலே பாவித்து அவருக்கும் நம்மை போலே பட்டு முதலியவற்றால் அலங்காரங்கள் செய்து ஆபரணம் அணிவித்து சந்தனம் முதலிய வாசனை திரவியங்கள் சாத்தி அவரவருக்கான ஆயுதங்களோடு கூட வாகனங்களில் எழுந்தருளச் செய்து புறப்பாடு செய்து வீதிகளெல்லாம் சென்று அந்த இறைவனுடைய தன்மை எல்லோரையும் வந்து அடையும்படியாக செய்யக்கூடிய திருவிழாக்கள் அந்த வாகனங்களால் இன்னும் மெருகேற்றப்படுகின்றன. இங்கே நாம் பார்க்கக்கூடிய கோயில் கலைகளிலே இறைவனை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்களை செதுக்கி அவற்றிற்கான வண்ணம் பூசியும் அவற்றின் மேலே தங்கம் வெள்ளி முதலியவற்றால் பூணிட்டும் அதை அடியார்கள் பக்தியோடு சேர்ந்து சுமந்து வர அந்த இறைவன் வரக்கூடிய கோலத்தின் மேன்மைதான் எவ்வளவு கொண்டாட்டமாக இருக்கும். அப்படியே பல்லக்கிலோ கேடயத்திலோ எழுந்தருள்வதை காட்டிலும் பல்வேறு புராண இதிகாச மகத்துவம் நிறைந்த வாகனங்களிலே அந்த இறை திருமேனியை எழுந்தருளச் செய்வது என்பது நம்முடைய கோயில் கலைகளில் ஒரு தனித்துவம் முக்கியத்துவம் வாய்ந்தது. அதற்கான கலைஞர்கள் ஆண்டுதோறும் பல்வேறு கோயில்களுக்கு பல்வேறு அளவுகளிலே நந்தி வாகனம், சேஷ வாகனம், யானை, அன்னம், குதிரை, இன்னும் சொல்ல போனால் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்வதற்கு ஆட்டுக்கிடாய் முதலிய வாகனங்கள், வைணவ ஆலயங்களிலே கருட வாகனம், அனுமந்த வாகனம், சூரிய சந்திர பிறைகள் என்று இப்படி பல்வேறு நிலைகளில் வாகனங்கள் செய்து அதிலே இறைவனை எழுந்தருளச் செய்வது வழக்கம். சைவாகமங்கள் நந்தியம்பெருமானை தர்மத்தின் வடிவமாகவே சொல்லுகின்றன. அதை தர்ம விடை அல்லது அறவிடை என்றே அழைப்பார்கள். அதே போலே வைணவ சமயத்தில் திருமாலுக்கு பல்வேறு வாகனங்கள் இருந்தாலும் முக்கியமாக அங்கே கருட வாகனம் தான் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. ஒரு ஆலயத்தில் 10 நாள் திருவிழா நடந்தாலும் கூட இறைவன் தேரில் ஏறி வருவதை காட்டிலும் கருட வாகனத்தில் என்று காட்சி தருகிறாரோ திருமால், அது தனித்துவம் பெற்றதாய் கருதப்படுகிறது. அந்த நிலையில் கருடனை வேத வடிவினனாகவே வைணவ இலக்கியங்கள் அழைக்க பார்க்கிறோம். அவருக்கான புராண சிறப்புகள் நிறைய உண்டு. தன் உடம்பெங்கும் திருமேனியெங்கும் சர்ப்பங்கள் விளையாடி கொண்டிருக்க கையிலே அமிர்தகலசம் தாங்கி அந்த கருடன் வீற்றிருக்கக்கூடிய கோலம் மிகவும் முக்கியமான வழிபாட்டு நிலையிலே கொள்ளப்படுகிறது. உடல்நிலை சிரமம் இருப்பவர்கள் அல்லது மனக்கவலை, மற்றையபடிக்கு வரக்கூடிய பில்லி சூனிய முதலியவற்றால் வரக்கூடிய கெட்ட கனவு முதலியவைகளெல்லாம் கூட கருடனுடைய பார்வைக்கு அடிபட்டு போய்விடும் என்ற நிலையில் கருட வழிபாட்டை தனித்துவம் நிறைந்ததாக கொண்டாடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட கருடன் திருமாலினுடைய முக்கியமான அடியவர்களில் திருமாலை தவிர வேறு ஒருவருக்கும் தொண்டு செய்வதில்லை என்றிருக்கக்கூடிய அடியவர்களில் முக்கிய நிலையிலே கொள்ளப்படுகிறார். அந்த கருடன் திருமாலுக்கு செய்யக்கூடிய பல்வேறு சேவைகளிலே ஒன்றுதான் அவரை தன் தோளிலே சுமந்து வீதிகளில் எழுந்தருளச் செய்யக்கூடிய கருட சேவை என்றழைக்கப்படும் வைபவம். கஜேந்திர மோட்சம் முதலியவை நடந்தபோதும் சிவபெருமான் ஆணைக்கிணங்கி திருமால் கருட வாகனத்தின் மேலே ஏறி வந்துதான் அந்த முதலையை கொன்றார் என்று பார்க்கிறோம். அந்தபடிக்கு கருட வாகனம் திருமால் ஆலயங்களில் வழிபாட்டில் முக்கியத்துவம் பெறுகின்றன. அந்த கருட வாகனம் தமிழகத்தில் பல்வேறு கோயில்களில் சிறப்பான நிலையில் வைத்து கொண்டாடப்படுவதை பார்க்கலாம். அதிலும் இங்கு மட்டும்தான் சில ஆலயங்களில் விசேஷ நாட்களில் ஒன்றிற்கும் மேலே பல ஆலயங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு ஒரு குழுவாக அத்தனை எம்பெருமான்களையும் ஒவ்வொரு கருட வாகனத்தில் ஏற்றி எல்லோரும் சேர்ந்து புறப்பாடு செய்யக்கூடியதாய் இருக்கக்கூடிய சிறப்பு விழா கொண்டாட்டங்கள் பன்னெடுங்காலமாக இருந்து வர பார்க்கிறோம். அந்த வரிசையில் நம்மாழ்வாரால் பாடப்பட்ட நவதிருப்பதிகள் என்று அழைக்கப்படும் 9 ஆலயங்கள், திருநெல்வேலியை அடுத்து தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடிய 9 ஆலயங்களிலும் ஆழ்வாரை வந்து அந்த கருட வாகனத்தில் எம்பெருமான் திருமால் எழுந்தருளி ஆழ்வார் திருநகரிக்கு வந்து ஆழ்வாருக்கு தத்தம் தரிசனத்தை கொடுத்து ஆழ்வாரிடமிருந்து பாசுரங்களையும் பெற்றுச் செல்வதை ஆண்டுதோறும் சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுவதை பார்க்கலாம். அதே போலே நம்மாழ்வாருக்கு அடுத்து வைணவ சமயத்தில் முக்கிய நிலையில் வைத்து வழிபடப்படுபவர் 12வது ஆழ்வாரான திருமங்கை மன்னன். இவர் அரசகுலத்திலே பிறந்து சிற்றரசராக சீர்காழியை அடுத்திருக்கக்கூடிய திருநாங்கூர் அந்த பிரதேசங்களிலெல்லாம் ஆட்சி செய்து திருமாலிடமிருந்தே அட்டாட்சர மந்திரத்தை உபதேசமாக பெற்று அதன் மூலமாக தான் வைணவ நெறியை தழுவி பல்வேறு ஆலயங்களுக்கு தன்னுடைய குதிரையின் மேலே ஏறி அங்கே சென்று அந்தந்த ஆலயங்களில் இருக்கக்கூடிய இறை வடிவத்தையும் அந்த நகரங்களையும் ஆலயங்களையும் தம்முடைய தமிழ்ப்பணுவல்களால் பாடி பெரிய திருமொழி தொடக்கமாக 6 பிரபந்தங்கள் இயற்றி அருளி
திருமாலிடம் தன்னுடைய உள்ள கிடப்பை பல பாடல்களிலும் சொல்லி உன்னை விட்டு இனி நான் தரித்திருக்க முடியாது என்ற நிலைக்கு நாயிகாபாவம் எடுத்துக்கொண்டெல்லாம் பாடியவர். இந்த திருமங்கை ஆழ்வார் அவதாரத் தலம் என்று கொள்ளப்படுவது சீர்காழியை அடுத்து திருநாங்கூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருநகரி என்றழைக்கப்படும் தலம். இதில் என்ன சிறப்புன்னா, வைணவ சமயத்தில் 2 ஆழ்வார்கள் முக்கியமானவர்களாக கொள்ளப்படுவார்கள். தலைமை நம்மாழ்வார், அடுத்து திருமங்கை ஆழ்வார். இந்த 2 பேருடைய அவதாரத் தலமும் திருநகரி என்று ஒரே போன்ற பெயரால் அமைக்கப்பட்டிருப்பு. அந்த திருநகரி தலத்திலே திருமங்கை ஆழ்வார் கையில் வேலோடு கூடி நின்ற நிலையில், அப்படியே இறைவனை பார்த்த மாத்திரத்தில் உருகக்கூடிய நிலையிலே நின்று கொண்டு, அவர் அருகிலேயே அவருடைய பத்தினியாரான குமுதவல்லி நாச்சியாரோடு கூட சிம்மாசனத்திலே அவர் அங்கே நின்று கொண்டு இறைவனை துதித்த வண்ணமே நிற்கக்கூடிய அந்த கோலமே நம் மனதை அப்படி கவர்ந்துவிடும். அத்தகைய சிறப்பு திருமங்கை ஆழ்வார் அவர் அவதார தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய கோலம். திருநகரி என்றழைக்கப்படும் அந்த தலம். அங்கே நடக்கக்கூடிய பல்வேறு விழாக்களில் முக்கிய விழாவாக தை மாசம் அமாவாசையை ஒட்டி நடக்கக்கூடிய 3 நாள் பெரிய திருவிழா, அந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 11 திவ்ய தேசத்து திருமால் வடிவங்களும் திருமால் திருவுருவங்களையும் ஆழ்வார் சென்று நேரில் தரிசிப்பதும், அந்தந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய இறை வடிவங்கள் திருமால் திருவுருவங்கள் திருநாங்கூர் தலத்திற்கு எழுந்தருளி ஒரே நேரத்தில் 11 திருத்தல எம்பெருமானுக்கும் திருமஞ்சனமாகிற அந்த பெரிய அபிஷேக வைபவம் நடந்து ஆழ்வாருடைய பாசுரங்களை அந்த ஆலயத்தின் முன்பாக நின்று செவிமடுத்து அன்று இரவே திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த 11 திவ்ய தேசத்து பெருமான்களும் கருட வாகனத்திலே காட்சி தருவார்கள். காண கண்கோடி வேண்டும் என்று அழைக்கக்கூடிய சிறப்பு இந்த நிகழ்ச்சிக்கு சொல்லலாம். நான் திருநாங்கூர் அளவில் பார்த்தால் ஒரு சிறிய ஊர். அந்த ஊரில் பிரம்மாண்டமாக 11 கருட வாகனங்களிலும் ஒவ்வொன்றும் அத்தனை கம்பீரமாக இருக்கும். 11 எம்பெருமான்களை எழுந்தருளச் செய்து அந்த வீதிகளில் அவர்கள் வலம் வரக்கூடிய அந்த காட்சி அற்புத நிலையிலே இருக்கக்கூடியது. இந்த விழாவை ஒரு 100 ஆண்டுக்கு மேலே தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆழ்வார் திருநகரியிலே நடக்கக்கூடிய 9 கருட சேவை இன்னும் பிராச்சீனமானது. அதேபோல இங்கேயும் செய்யணும் என்று சென்ற 100 ஆண்டில் வைணவ அடியார்கள் எல்லோரும் சங்கல்பம் செய்து இது ஒரு குழு போல அமைத்து ஒரு 100 ஆண்டுக்கும் மேலாக இந்த நிகழ்ச்சி இன்று வரையிலும் நடந்து வரக்கூடிய அந்த வைபவத்தை பார்க்கிறோம். இதிலே முதல் நாள் அந்த அமாவாசை அன்று தொடங்கும். அன்று விடியல் வேளையில் ஒரு 1 மணி 2 மணி அந்த காலத்திலேயே திருநகரியிலிருந்து திருமங்கை ஆழ்வார் தம் தர்மபத்தினியான குமுதவல்லி நாச்சியாரோடும் தாம் தினமும் வழிபாடு செய்து வரும் சிந்தனைக்கு இனியான் என்றழைக்கப்படும் திருமாலுடைய வடிவம், நம் திருமங்கை ஆழ்வார் திருவுருவத்தை நின்று தரிசிக்கும் போதே அவருக்கு பக்கத்திலே அவருடைய மனைவியார் குமுதவல்லியார் நின்றிருப்பார். மற்றொரு பக்கத்தில் சின்ன அளவிலே ஒரு கையிலே தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவில் திருமாலினுடைய ஒரு திருவடிவம் வீச்சிருந்த கோலத்தில் திருமாலும், அவருக்கு 2 பக்கமும் நாச்சிமார்களோடு ஒரே சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கோலம். அவருக்கு சிந்தனைக்கு நீயான் என்று பெயர். இவர்தான் திருமங்கை ஆழ்வாரினுடைய பூஜா மூர்த்தி. திருமங்கை ஆழ்வார் காலத்திலே அவர் தினந்தோறும் வழிபட்டது இந்த வடிவத்தை தான் என்று சொல்லப்படுகிறது. இவர்கள் 3 பேரும் திருநகரியிலிருந்து விடியற்காலை பொழுது பல்லக்கிலே புறப்பட்டு செல்லும் வழியிலே ஆழ்வார் மிகவும் உகந்த திருக்குறையலூர் என்னும் தலம், அதற்கு அருகிலேயே திருமங்கை மடம் என்ற ஒரு ஊர், அந்த ஊரில்தான் மடம் அமைத்து திருமங்கை ஆழ்வார் தினந்தோறும் பல ஆயிரம் வைணவர்களுக்கு அமுதிட்டாராம். அந்த திருமங்கை மடத்தில் இருக்கக்கூடிய நரசிம்ம பெருமாளினுடைய ஆலயம். அதை கடந்து வழியிலே பல்வேறு திருத்தலங்கள், இந்த 11 திவ்ய தேசம் என்பதிலே திருநாங்கூரிலேயே பல தலங்கள் உண்டு. அது தவிர அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில தலங்கள் உண்டு. அந்த வரிசையில் திருமங்கை ஆழ்வார் திருமணிக்கூடம், திருப்பார்த்தன்பள்ளி, திருக்காவளம்பாடி முதலிய தலங்களை எல்லாம் அன்றைய நாள் பொழுது முழுவதும் ஒவ்வொரு தலமாக அன்று பகல் பொழுவதும் நடந்து எழுந்தருளி சென்று அடுத்த நாள் அமாவாசைக்கு அடுத்த நாள் இரவு நடைபெற இருக்கும் அந்த கருட சேவை வைபவத்திற்கு இறைவனை அழைக்கும்படியாக செய்து கொண்டே வயல்வெளிகளையெல்லாம் கடந்து எழுந்தருளுவார். இதற்கு திருமங்கை ஆழ்வாரை சுமப்பதற்கென்றே அங்கே அடியார்கள் உண்டு. அவர்கள் அந்த உரிமையை கூட மற்றையோருக்கெல்லாம் கொடுக்க மாட்டார்கள். அத்தனை பக்தியோடு கூட திருமங்கை ஆழ்வாரை தோளிலே சுமந்து கொண்டு இத்தனை தூரத்திற்கு அவர்கள் நடப்பார்கள். நல்ல அடிக்கக்கூடிய வெயில், வெடித்திருக்கக்கூடிய சாலைகள், வயல்வெளியிலும் வரப்பிலுமெல்லாம் இறங்கி நடப்பார்கள். அந்த பிரதேசத்து மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை, ஆழ்வார்
வேகமாக அந்த கதியோடு வரும்போது அவர்களுடைய வயலில் இறங்கி நடந்து கடந்து சென்றால் அந்த ஆண்டு விளைச்சல் நல்ல விதமாக இருக்கும் என்றே நம்புவார்கள். அந்த காட்சி அவ்வளவு அழகாக இருக்கும். ஆழ்வாரை தொடர்ந்து அத்தனை ஆயிரம் அடியார்களும் ஓடி ஓடி சென்று ஒவ்வொரு தலமாக தரிசிக்க, அந்தந்த தலம் குறித்து ஆழ்வார் பாடிய பாசுரங்களை உடன் செல்லும் வைணவர்கள் இறைவன் முன்பாக விண்ணப்பம் செய்ய, ஆழ்வார் அவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தது போல அழைத்து கொண்டு மீண்டும் திருநாங்கூருக்கு அன்றைய இரவு, பாதி இரவு கடந்திருக்கும், அப்போதுதான் வந்து சேர்வார். திருநாங்கூரிலே திருமணிமாடக் கோயில், அரிமேய விண்ணகரம், வைகுந்த விண்ணகரம், திருத்தெற்றியம்பலம், திரு செம்பன் கோயில் என்று இப்படி இருக்கக்கூடிய தலங்கள். திருநாங்கூரிலே வீதிக்கு ஒரு கோயில் என்று சொல்லலாம். ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே ஆழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார். இந்த எல்லா தலத்திற்கும் அன்று சென்று ஒவ்வொரு எம்பெருமானையும் பாடிக்கொண்டே திருநாங்கூர் பெரிய கோயில் ஆக இருக்கக்கூடிய திருமணிமாடக் கோயிலுக்கு செல்வார். அது மாடக்கோயில் அமைப்பு. அந்த தலம் வளாகம், பெரிய வளாகம். அங்கே மதிய வேளையில் ஆழ்வாருக்கு முன்பாக ஒவ்வொரு எம்பெருமானாக வந்து நிற்க, அந்த தலத்து பாசுரங்களை ஆழ்வார் அந்த பெருமான் முன்பாக பாடும் விதமாக உடனிருக்கும் அடியவர்கள் எல்லோரும் பாடுவார்கள். அந்த பந்தலுக்கு கீழே ஒவ்வொரு பெருமானாக வர எதிரே ஆழ்வார் நின்று அப்போது அந்த பாசுரத்தை பாடக்கூடிய வைபவம், அதை அவசியம் காண வேண்டும். உயிரை உருக்கும் விதமாக அங்கே அவ்வளவு அமைதியாக அத்தனை ஆயிரம் அடியார்கள் இருந்தாலும் அந்த அமைதியோடு கூட பாசுரத்தை விண்ணப்பம் செய்வார்கள். அதை கடந்து இறுதியாக பெருமான் என்ற இடத்திற்கு திருமங்கை ஆழ்வார் எழுந்தருள, மணவாள மாமுனிகள் வைணவ சமய ஆச்சாரியர்களில் ராமானுஜருக்கு அடுத்து வைத்து கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான ஆச்சாரியர், அவர் எழுந்தருளி திருமங்கையாழ்வாருடைய வடிவழகை, அதுவும் மிக அழகான பாசுரம், அதை பாடி திருமங்கையாழ்வாரை துதிப்பார். அன்று இரவுதான் 11 திவ்ய தேசத்து பெருமான்களும் ஒரே போலே தோற்றமளிக்கக்கூடிய கருட வாகனத்தில் எழுந்தருளி அந்த தலத்தின் வீதிகளை வலம் வருவார்கள். ஆழ்வாரும் குமுதவல்லி தாயாரும் அன்னவாகனத்திலே எழுந்தருள, மணவாள மாமுனிகள் சேஷவாகனத்தில் எழுந்தருளி, இப்படி அத்தனை பேரும் எம்பெருமானை தரிசித்துக் கொண்டு வீதி வலம் வருவார்கள். இரவெல்லாம் நடந்து முடிந்து மறுநாள் பகல் பொழுது அமாவாசைக்கு அடுத்து அதற்கும் அடுத்த நாள் 3வது நாள் விழா. அன்று அந்தந்த தலத்து எம்பெருமான்களும் ஆழ்வாரிடம் இருந்து அவரவர் தலத்திற்கு செல்ல, ஆழ்வார் செல்லும் வழியில் மிச்சம் இருக்கக்கூடிய சில தலங்கள், திரு வெள்ளக்குளம், திரு தேவனார் தொகை, கீழச்சாலை முதலிய தலங்களையெல்லாம் தரிசனம் செய்து கொண்டு மறுபடியும் தன்னுடைய தலமான திருநகரிக்கு செல்லுவார். அங்கே திருவாலி திருநகரியில் அவருடைய அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பெருமான் கருட வாகனத்தில் காட்சி தந்து ஆழ்வாரை அழைத்து கொண்டு போய் ஆஸ்தானத்தில் சேர்த்து கொள்வார். 3 நாட்கள் தை மாதத்திலே நடைபெறக்கூடிய இந்த விழா, இத்தனை ஆண்டுகளாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த விழா அவசியம் அடியவர்கள் எல்லோரும் சென்று தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான விழா. இதை பொருத்தமாக அந்த பதிகங்களையும் வாசித்து அந்தந்த பாசுர பொருள் அதை சிந்தித்து கொண்டு தரிசிக்கும் போது தரிசன அனுபவம் இன்னும் அதிகமாகும். நாளைய தினம் மற்றொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.